ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி விலாக் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் இன்றைக்கி உங்கள் கூட விலாகாக ஷேர் பண்ண போகிறேன். அதே நேரத்தில் என்னோடய ஃபேமிலிக்காகவும் என்னுடைய யூடியூப் ஃபேமிலி, என்னுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க எல்லாருக்காகவுமே நான் வேண்டிக்கிட்டேன். எல்லோருமே நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்போம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம நம்பலாம். நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பூஜையும் நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஊருக்கு வந்த பின்னாடி இதுதான் என்னுடைய லாங் வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோ இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இது வரலட்சுமி பூஜை நம்ம ஒரே நாளில் தான் பண்ணிடுவோம். நான் இது 3வது வருஷம் பண்ணுறேன். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது என்னுடைய 3வது வருஷம் வரலட்சுமி பூஜை தான். முதல் 2 வருஷம் படம் வச்சு தான் வழிபட்டேன். இந்த வருஷம் தான் கொஞ்சம் கலசம் வச்சு நம்ம வழிபடலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை. அதுக்கப்புறம் போன வருஷம் வரலட்சுமி பூஜை பண்ணணும் போதுமே நம்ம வீட்டுக்கு வந்தவங்க சொல்லிட்டு போயிருந்தாங்க, நீ அடுத்த வருஷம் வைக்கும்போது கலசம் வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால தான் இந்த வருஷம் முகம் வைக்கல, கலசம் மட்டும் வச்சேன். ஒவ்வொன்றும் அந்த தாயே அமைச்சு கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புவேன். ஏன்னா நான் ஃபோட்டோ தான் வச்சு கும்பிடணும்னு எதிர்பார்த்தேன். அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் கலசமே நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த முகம் வைக்கிற வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு தெரியாது. கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக வச்சு மனசுக்கு நிறைவாக அடுத்தடுத்து நம்ம வழிபடலாம். இது முன்னாடி நாள் வியாழக்கிழமை நைட்டே ஓரளவுக்கு நெருக்கி எல்லா வேலைகளுமே பார்த்து வச்சுட்டு போயாச்சு. ஒரு ஆளாக எனக்கு தெரிஞ்சு இந்த வரலட்சுமி பூஜை அப்படின்றது ஒரு ஆள் பண்ணுறது வேலையே இல்லை. எல்லாரும் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து மகிழ்ச்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிக்காம ஒவ்வொரு வேலைகளை பொறுப்போட ஏற்று பார்க்குறோம்ல, அதுதான் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அன்னைக்கு எங்க மாமா அவங்களுக்கு என்ன வெளியில போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது எல்லாமே அவங்களோட பொறுப்பு தான். அதுக்கப்புறம் வீட்டில் என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு, அத்தை, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு வேலையா நைட்டே கொஞ்சம் எல்லா வேலைகளையும் முடிச்சு வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில மட்டும் எழுந்து குளிச்சு கலசம் வைக்கிற இடத்த ரெடி பண்ணிட்டு, அங்கனக்குள்ள மட்டும் கலசத்துக்கு உண்டான பொருள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறது மட்டும்தான் காலை வேலையா இருந்தது. பாக்கி எல்லாமே நைட்டே எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இந்த மா இலை தோரணம்லாம் நைட்டே என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி கட்டிட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் காலையில் எழுந்த உடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கலசம் வைக்கிறதுக்கே டைம் அவ்வளோ எடுக்குது. அதுவும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோமா, எல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். என்னென்ன கலசத்துக்குள்ளே போடணும் அப்படின்றது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் பண்ணினது கிடையாது. ஃபோட்டோ மட்டும் வச்சு நான் வழிபட்டிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைமாக. அதனால் எங்கள் அண்ணி இந்த பூஜையை நல்லா பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் அந்த பூஜையை கற்றுக்கிட்டேன். அப்புறம் தான் அவங்க சொல்லி தான் என்னென்ன போடணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் முன்னாடி நாளே எழுதி வச்சுட்டேன். எழுதி வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பொருளெல்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன். அவங்க சொன்னதுபடி ஒரு ஒரு பொருளாக நைட்டே எடுத்து வச்சுட்டேன். என்னென்ன பொருளெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே எடுத்து வச்சுட்டு காலையில் எழுந்து குளித்து கலசத்தை ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வெளியில் வாசலெல்லாம் தெளித்து கோலம் எல்லாம் போட்டாச்சு. இங்கே என்கிட்ட செல்ஃபி ஸ்டிக்கு இல்லை இங்கே. அதனால தான் என்னால் வீடியோ நிறைய எடுக்க முடியல. இது கோலம் போட்டுகிட்டே இருக்கும்போது தான் போய் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்க வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு எடுத்தேன். அதே மாதிரி நான் இந்த வேலையெல்லாம் பார்க்கையில எங்கள் அத்தை பிரசாதத்துக்கு கருப்பு சுண்டலும் பொங்கலுமே வச்சாங்க. அத்தை மாமா 2 பேரும் சேர்ந்து பிரசாதத்துக்கு பார்த்துக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் நைட்டு லேட்டாக தான் தூங்குனனால அவங்க காலையில் லேட்டாக தான் எழுந்தாங்க. நான் சீக்கிரமாக ஒரு 3:30க்கே எழுந்துட்டேன். ஏன்னா எனக்கு எப்படி வைக்கிறதுன்னு ஒரு பதட்டம். அதனால் ஒரு 3:30க்கே எழுந்து ஒவ்வொரு வேலைகளாகவே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நினச்சேன்னா 6 மணிக்குள்ளேயே நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். அது பார்த்தா கடைசி அப்படியே 6, 7 மணிக்கிட்ட கொண்டு விட்டுருச்சு. ஏன்னா எங்கள் அத்தை பிரசாதம் ரெடி பண்ணணும். சுண்டல் மட்டும் கேஸில் வச்சுட்டு பொங்கல் வெளியில் விறகடுப்புல தான் வச்சு பண்ணினாங்க. பொங்கலுமே நல்ல மனசாக பொங்கி வந்திருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பிள்ளையாராக்க
பிள்ளையார் பிடிச்சு பிள்ளையார மனசார வணங்கிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட அதுக்கப்புறம் என்னுடைய குலதெய்வங்களுக்குமே சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு 2 தேங்காய் அந்த சைடில் உருளிக்கிட்ட வச்சுருப்பேன். அது வந்து என்னோட குலதெய்வத்துக்காக அவங்களோட ஆசீர்வாதம் மெயினாக வேணும்ல. ஏன்னா அவங்க துணை இல்லாமல் இந்த பூஜையை நான் பண்ணவே முடியாது. அதனால அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிரசாதம் எல்லாமே எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம வரலட்சுமி அம்மாவை மனசார எல்லாம் கும்பிட்டாச்சு. நோம்பு கயிறு வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டேன். வெள்ளை நூல் இருந்தது. அந்த நூலில் வந்து கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் தடவி நோம்பு கயிறு ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே எடுத்து வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே எல்லாருமே நோம்பு கயிறு வந்து கட்டிக்கிட்டோம். போன வருஷத்துலாம் நோம்பு கயிறு வைக்கல. ஃபோட்டோ மட்டும் வச்சனால நோம்பு கயிறு எதுவுமே வைக்காம தான் 2 வருஷமும் சாமி கும்பிட்டேன். இந்த வருஷம் நோம்பு கயிறோட வச்சு நம்ம கலசத்தை அழகா ரெடி பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. கண்டிப்பா நம்மளுடைய இந்த வரலட்சுமி அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னுமே வந்து கொஞ்சம் வாய்ஸ் ஓகே தான். ஆனா இன்னும் கொஞ்சம் சத்தமா பேச முடியல. இந்த அளவுக்கு தான் பேச முடியுது. இந்த அளவுக்கு கிளியரா உங்களுக்கு கேட்குது அப்படின்னு தெரியல. முடிஞ்ச அளவு நான் கொஞ்சம் நல்லா தான் பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் போல நான் அன்னைக்கு ஃபுல் டேவும் விரதம் இருந்தேன். விரதம் இருந்தேன்னா சாப்பிடாம இல்ல, சாப்பிட்டேன். அது எப்படி அப்படின்றதையும் இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ எங்கள் அத்தை, மாமா எல்லாருமே காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 8 மணிக்குள்ளேயே நம்ம வீட்டுக்கு அழைச்ச வரலட்சுமிங்கள், அதாவது நம்ம வீட்டுக்கு வர சொன்ன நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே அன்னைக்கு அவங்க ஒரு லட்சுமி தான். அதனால் அன்னைக்கு இல்லை, எப்போவுமே அவங்க எல்லாருமே லட்சுமி தான். அப்போ அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாமே வேலைக்கு போறவங்க. அதனால 8 மணிக்குள்ளேயே அவங்களும் நான் இங்கனக்குள்ள மட்டும் ஒரு 6, 7 பேரை கூப்பிட்டுருந்தேன். மொத்தமா நான் வந்து ஒரு 11 தாம்பூலம் கிட்ட வச்சிருந்தேன். ஃபேமிலி மெம்பருக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் வெளியிலேருந்து கூப்பிட்டவங்களுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுத்துட்டு 8 மணிக்கெல்லாம் அவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. பிரசாதம், தாம்பூலம் எல்லாமே கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணுறதுனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் நான் என்ன பண்ணேன்னா 9:30க்கு மேலே 108 போற்றி சொல்லி ஃபஸ்ட்டு பூவால் ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த 108 போற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்சு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா காலையில் யாருமே சாப்பிடல. பிரசாதம் அந்த சுண்டல் பொங்கலோட சரி யாருமே சாப்பிடல. அவங்களுக்காகவே நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். சாதம், ஒரு பொரியல், அதுக்கப்புறம் வந்து அப்பளம் வச்சு சாம்பார். இதை தான் ரொம்ப சிம்பிளாக என்னால் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் இது தான் பண்ண முடிஞ்சது. அத்தை வந்து அவங்க இன்னொரு வேலையாக வெளியில் போயிருந்தாங்க. என்னோட அண்ணி வீட்லேயுமே அன்றைக்கி வரலட்சுமி பூஜை நடந்தது. அவங்க அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் திரும்ப அங்கே போனோம். அதனால் எங்கள் அத்தை, மாமா அங்கே போய் சீக்கிரமாக சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே நானும் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இல்லை, அத்தை சொல்லிட்டாங்க, நேற்றுலேருந்து வேலை பார்த்துட்டே இருக்க, டயர்டாயிருவ. அதனால் நீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11:45க்கெல்லாம் முடிச்சிட்டேன். ஒரு 12, 12:15 அப்படின்றபோது நானுமே சாப்பிட்டுட்டு என்னோட வேலைகள் எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கணும். ஏன்னா எனக்குமே கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிட்ட மாதிரி இருந்தது. அதில் சாப்பிடாம இருக்கிறது ஒன்றும் தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டயர்டு சின்னதாக இருந்தது. சரி, அதனால் சாப்பிட்டு அடுத்து தெம்பா வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் மதியானமே வந்து என்னோட விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் நைட்டுக்கு எதுவும் சாப்பிடல, காலையில் எதுவும் சாப்பிடல. ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ காலையில் வச்ச பிரசாதம் இருந்ததுன்னா நம்ம அதை மத்தியானம் புதுசாக படைச்சிட்டு காலையில் படைச்ச பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ மத்தியானத்துக்கு ரெடி பண்ண அந்த சாம்பார் சாதம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்துக்கலாம். அதுக்காக சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2:30 அப்படின்றபோது எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். இது எங்கள் அண்ணி வீட்டில் இருக்க வரலட்சுமி பூஜை. அவங்க வந்து பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கிட்ட வந்து முகம் வச்சு பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுமே ஃபோட்டோ வச்சு தான் வழிபட்டு ரொம்ப நாள் எங்கள் அண்ணி ஃபோட்டோ வச்சு தான் கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் முகம் எல்லாம் வச்சு அழகா இப்போது இந்த மாதிரி இந்த வருஷம் பூஜை பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் என்னுடைய அண்ணி.
இவங்க கிட்ட இருந்து தான் நான் வரலட்சுமி பூஜையே கத்துக்கிட்டேன். நான் கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ஒரு 8 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 8, 9 வருஷம் ஆகப்போது. 8, 9 வருஷமுமே நான் எங்க அண்ணி வீட்ல ஒவ்வொரு வரலட்சுமி பூஜைக்குமே போய் கலந்துக்கிட்டேன். கன்சீவா இருக்க ஒரு 2, 3 டைம் மட்டும் அட்டெண்ட் பண்ண முடியல. பாக்கி எல்லா டைமும் போய் நான் கலந்துப்பேன். எனக்கு அவங்க பண்றத பார்த்து ரொம்ப பிடிச்சு, ரொம்ப விருப்பமாகி தான் இந்த பூஜைய நான் பண்றேன். அதாவது எங்க அம்மா வீட்டு சைடும் இந்த வரலட்சுமி பூஜை கிடையாது. எங்க அத்தை, மாமா வீட்லயும் இந்த வரலட்சுமி பூஜை அப்படின்றது கிடையாது. எங்க வீட்ல நான் தான் ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கது. அந்த எங்க அண்ணி வந்து ரொம்ப நாள் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு அவங்களுக்கு சொல்லி அவங்க பண்ணாங்க. அவங்கள பார்த்து தான் அவங்க பண்றது பிடிச்சு தான் நான் இந்த பூஜைய ஸ்டார்ட் பண்ணுனேன். அப்போ தேவதி வந்து கொஞ்சம் அவங்க தேவதி வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த பூஜைய பண்ணணும் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு குறிக்கோளாவே இருந்தது. அப்புறம் தேவும் ஆதி 2 பேரும் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பூஜைய வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி இன்னும் ஆனந்தமா, சிறப்பா பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை. பண்ணுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்னால அந்த கலசத்துக்குள்ள போடுறது, அப்புறம் வீட்டுக்கு தாம்பூலம் வந்தவங்களுக்கு குடுத்தது, இது எல்லாமே நான் வீடியோ எடுக்கணும்னு தான் நெனச்சேன். ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களும் கொஞ்சம் வேலையா அங்கங்க பசங்கள பார்க்கறது கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாங்க. அன்னைக்கு டே ஃபுல்லுமே நான் பசங்கள கவனிக்கல. நான் வந்து சாமி கும்பிடுறது, அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு குடுக்கறதுலயே அப்படியே என் மைண்டு போயாச்சு. அதனால வீடியோ இன்னும் கொஞ்சம் கிளியரா எடுக்க முடியல. எடுத்த கிளிப்பிங் வச்சு அழகா எடிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஃபைனலா அம்மனுக்கு திஷ்டி கழிக்கிறதுக்காக ஆரத்தி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.